நம்ம பேரட் ஃபிஷ்ஷ ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப் அது குடுத்திருந்தோம். அதுக்கு என்னென்ன குடுத்திருந்தோம் அப்படின்னா, 2 பாட்டட் பிளான்ட் வந்து குடுத்திருந்தேன். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன பாட் குடுத்தேன். அந்த பாட்டுக்குள்ள தான் போய் முட்டை வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்ட நான் குடுத்திருந்தேன். பட் ஆனா பார்த்தோம்னா, நம்ம பேரட் ஃபிஷ் அதுல போய் முட்டை வைக்கல. அதுல போய் முட்டை வைக்காம நம்ம செடி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த செடிக்குள்ள போய் முட்டைய வச்சுருச்சு. அந்த செடி எப்படி முட்டை வச்சிருக்குன்னு பாருங்க. அந்த உள்ள இருக்கிற மண்ண பூராத்தையுமே பயங்கரமா கிளறி வெளிய தள்ளி விட்டுட்டு, அதுக்குள்ள போய் முட்டைய வச்சிருக்கு. இந்த முட்டை என்ன ஆகும், ஒரே நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு பெரிய ஒரு குட்டி குட்டி பிளாக் டாட்ஸ் வர ஆரம்பிச்சுரும். அந்த பிளாக் டாட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம முட்டை வந்து ஓகே பொரிக்க போகுது கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சோண்டு மெத்திலின் ப்ளூ குடுத்தேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இந்த முட்டைலாம் வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகறக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அந்த மெத்திலின் ப்ளூ குடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே, இந்த மீன் வந்து ஓரளவு பொரிச்சிருச்சு. பொரிச்சு அந்த பாட் சைட்லயே ஒட்டி நிக்குது. அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தேன் ஒரு நாள் போயி, அந்த மீன்கள் எல்லாமே ஃப்ரீ ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. இந்த ஃப்ரீ ஸ்விம் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 டூ 4 டேஸ் ஆகும். இந்த மாரி வெளிய பாட்லருந்து வெளிய வர்றதுக்கு. இது வந்து பாட்லருந்து ஒரு மார்னிங் டைம் மட்டும் தான் அந்த மாரி வெளியில சுத்திக்கிட்டு இருக்கும். இதே இது நைட் டைம் ஆயிடுச்சு அப்டின்னாலே, இந்த பாட்டுக்குள்ள வந்து போயி ஒளிஞ்சுக்கும். இந்த டேங்க் நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்டின்னா, சைடுல வந்துட்டு ஃபுல்லாமே பாசம் பிடிச்ச மாரி ஒரு டேங்க் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்டின்னு கேட்டோம்னா, இந்த பொரிச்சோனே இந்த குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாசத்துல தான் போய் ஃபர்ஸ்ட்டு ஃபீட் ஆகும். இந்த அம்மாவுமே அந்த குட்டிகள கூட்டு போய் இந்த பாசத்துல போய் சாப்பிட வச்சுரும். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்த அம்மா வந்து பயங்கர கைடன்ஸா இருக்கும். கூடயே தான் நிக்கும் இந்த மீன்கள் கூட்டத்துக்கூடயே. இப்ப நைட் ஆயிடுச்சு பாருங்க. நைட் ஆனோனே இந்த மீன்கள்லாம் எங்க இருக்குன்னு போய் தேடி பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கண்ணுக்கே தெரியாது. அது அவ்ளோ சேஃப்டியா அந்த பாட்டுக்குள்ள கொண்டு போய் எல்லா மீன் இத்தன மீன் இருக்கே, இத்தனை மீனையுமே இது அம்மா போயி அந்த பாட்டுக்குள்ள போய் ஆர்கனைஸ்டா வச்சு தூங்க வச்சுரும் நைட் டைம்ல.